ஒரு கைது செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் மாத்தறை பிரவுன்ஸ் ஹில் பகுதியில் காணி வாங்கி சொகுசு வீடு கட்டிய வழக்கில் நீதிமன்றில் ஆஜராக தவறிய பெசில் ராஜபக்சவை கைது செய்யுமாறு மாத்தறை நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. பெசில் ராஜபக்சவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துங்கள் என்று போலீசுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஏற்கனவே ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க மே தின கூட்டத்தில் வைத்து ஒரு விடயத்தினை குறிப்பிட்டார். நீதிமன்றத்திற்கு வருவதற்கு ஒருவர் பின்வாங்கிக் கொண்டிருக்கின்றார், அமெரிக்காவில் தலைமறைவாகி இருக்கின்றார், ரெட் நோட்டீஸ் அனுப்பியாவது அவரை இலங்கைக்கு எடுப்போம் என்று சொல்லி 20 நாட்கள் ஆகிவிட்டது. இதோ இன்றைய தினம் நீதிமன்றத்திலே அவரை கைது செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, இனி ரெட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்படும். இன்டர்போல் சர்வதேச போலீசாரின் உதவியுடன் அமெரிக்காவிற்கு சென்று அவரை தூக்கி வர, அதாவது கைது செய்து எடுத்து வருவதற்கான ஏற்பாடுகள் தான் அடுத்த கட்டமாக நடக்கப் போகின்றது. ஆகவே எதிர்பார்க்கலாம், பெசில் ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட போகின்றார். 2022 நாடு வங்குரோத்தடைய ராஜபக்ஷக்கள் தான் காரணம் என்பது நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் அந்த ராஜபக்ஷ கூட்டத்திலே மிக பிரதானமான ராஜபக்ஷ என்றால் அது பெசில் ராஜபக்ஷ தான் காரணம். அப்போது நிதி அமைச்சராக இருந்தவர் பெசில் ராஜபக்ஷ. இல்லாத பொல்லாத வேலைகள் எல்லாம் செய்து தன்னுடைய சுய விருப்பத்தில் பல முடிவுகளை எடுத்து, ஏற்கனவே அவருக்கு ஒரு பெயர் இருக்கின்றது, 10%, அதாவது கமிஷன்காரர் 10%, மிஸ்டர் 10%, அவருடைய பெயர். அப்படித்தான் அவருடைய கடந்த கால அரசியல் வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. அப்படி இருக்கிற நிலையில் கைது செய்து அழைத்து வாருங்கள், இனி ஒளிந்து திரிந்து விளையாட முடியாது, கைதாகி வருவதற்கு தான் இருக்கின்றது. ரைட், அது அப்படி இருக்க, மற்றும் ஒன்று, ராஜபக்சர்களுடைய ஆட்சி காலத்தில் எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கின்றது தானே. அது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து பேசி வருகிறோம். நாம் அல்ல, நாங்களாக புதிதாக இதையும் கிரியேட் பண்ணி உங்களிடம் நாங்கள் தெரிவிக்கவும் இல்லை, புதிய கதைகள் எதுவும் சொல்லவும் இல்லை. எல்லாமே அன்றன்று நீதிமன்றத்திலே பேசப்படுகின்ற விடயங்கள், அதாவது வழக்கு விசாரணைகள் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அங்கு சட்டத்தரணிகளால் முன்வைக்கப்படுகின்ற வெளிப்படுத்தப்படுகின்ற விடயங்களை வைத்து அவற்றையெல்லாம் தொகுத்து நாங்கள் நிகழ்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினமும் ஒரு மிக முக்கியமான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதுதான்